I am walking with Jesus, there's nothing not to fear. I am walking with Jesus, there's none to be so dear. I am walking with Jesus, He wipeth every tear. I am walking in the steps of Jesus. Hallelujah. Please bear चाहिए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. இந்த காலை வேளையிலும் கூட தியானத்திற்காக, அதாவது அந்த சாலோமோனுடைய ஆலயத்திலே முன்பாய் நிறுத்தின அந்த யாக்கீன், போவாஸ் என்கிற அந்த 2 பில்லரை தான் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் திறக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். आज सवेरे सुलेमान के मंदिर में जो याकीन और बोआस करके 2 खंबे थे, उनके विषय में विचार करने के लिए, मनन करने के लिए परमेश्वर ने हमें वचन दिया है. இங்க இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே அந்த விலையேறப்பட்ட தூண்களாய் காணப்படுகிறோம். हम सभी लोग जो यहाँ पर हैं, परमेश्वर की नज़र में बड़े खंबे हैं. ஒரு நாள் நாம் ஜெயங்கொண்டு, அதாவது ஜெயங்கொள்வோம் என்றால் நாம் தேவன் நம்மளை அந்த ஆலயத்துடைய தூணாக மாற்றுவார் என்று ரெவலேஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. जिस प्रकार प्रकाशित वाक्य में बताया गया है, यदि हम जय पाएंगे तो परमेश्वर हमें खंबा बनाएगा. நீங்கள் 2 Chronicles chapter 3:17ல அங்கே வாசிக்கும் போது, அங்கே சாலோமோன் அங்கே தேவனுடைய ஆலயத்தை செய்து அதற்கு முன்பாக 2 அதாவது தூண்களை நிறுத்தக்குள்ளே காணப்பட்டிருந்தான். यदि आप दूसरा इतिहास 3 अध्याय उसके 17 वचन में पढ़ेंगे तो वहाँ पर सुलेमान ने भवन का निर्माण करने के पश्चात वहाँ पर 2 प्रकार के खंबे का निर्माण किया. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த 2 தூண்களையும் சத்துருவான் உடைக்குள்ளே காணப்பட்டிருந்தான். लेकिन कुछ दिनों के पश्चात शत्रु के द्वारा वो दोनों के दोनों खंबे तोड़ गिराए गए. அப்படி என்றால் இந்த கால வேளையிலும் கூட தேவன் இந்த தூணை தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்றால், தேவன் நம்மையும் கூட சத்தியத்துக்கு சாட்சியாக தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்றுதான் தேவன் அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். यदि आप खंबे के बारे में वचन है तो परमेश्वर आप लोगों को भी खंबा होके वचन के निमित्त, सच्चाई के निमित्त खड़ा करने के लिए खंबा होके बनाना चाहता है. இந்த தூண்களிலே 3 விதமான சத்தியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. इन खंभों में 3 प्रकार की सच्चाई छुपी हुई है. அந்த காலவெளியிலும் கூட கர்த்ததாமே நம்முடைய ஜீவியத்திலே அந்த விலையேறப்பட்ட தூணாக, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தூணாக இந்த நாட்களில் தேவன் நம்மளை மாற்ற வேண்டும். परमेश्वर हमें भी इन दिनों में दूसरों के लिए भी एक खंबा होकर बन जाने के लिए परमेश्वर इन दिनों में हम सभी को मदद करना चाहिए. எத்தனையோ ஆட்கள் இஸ்ரவேலில் இருந்தாலும் ஆனால் அந்த தூண்களிலே 2 பேருடைய பெயர்கள் தான் காணப்பட்டிருந்தது. इतने सारे लोग इस्राएल में थे, लेकिन केवल 2 ही लोगों का नाम उन खंभों में लिखा गया. இந்த யாக்கீன் என்றால், அதாவது பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு நபருடைய பெயர் தான் யாக்கீன் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். याकीन जो है वो किसी भी प्रकार के जो जानता नहीं है उसका नाम वहाँ पर लिखा गया है. யாக்கீன் யார் என்று பைபிளில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? क्या याकीन के विषय में बाइबल में कहीं भी लिखा गया है क्या? அப்ப பாருங்க, சாலோமோன் அந்த இஸ்ரவேல் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல யாக்கீனுடைய பெயரை வலது புறத்தினுடைய அந்த பில்லருக்கு யாக்கீன் என்று பெயர் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर हम देख सकते हैं इस्राएल में इतने सारे लोग होने के बावजूद सुलेमान ने याकीन नाम, जो याकीन व्यक्ति का नाम था, वो दाहिने खंबे पर लिखवाया. இடது புறத்திலே போவாஸ் என்கிற அந்த பெயர் அங்கே அந்த பில்லருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और बाएं खंबे का नाम बोआज रखा. அப்படி என்றால் இது 2 சாட்சிகளையும் காட்டுகிறது, 2 பேருடைய ஜீவியத்தையும் அது வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது. ये 2 प्रकार की गवाही के विषय में दर्शाता है, ये दोनों के जीवन के विषय में भी दर्शाता है. யாக்கீன் யார் என்று யாராவது பைபிளில் எங்கேயாவது சொல்ல முடியுமா? याकीन करके ये विषय के बारे में नाम आपने देखा है कहीं भी बाइबल में? कोई भी बता सकता है? சொல்ல முடியும்? எங்கேயாவது யாக்கீன் என்று எங்கேயாவது பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? याकीन के बारे में बाइबल में कहीं भी लिखा है करके बता सकता है? ஒரு அறிமுகம் இல்லாத எவ்வளோ விலையேறப்பட்ட தாவீதுடைய பேர் வைத்திருக்கலாம், மோசேயுடைய பேர் வைத்திருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய விசுவாச வீரனாகிய ஆபிரகாமுடைய பேர் வைத்திருக்கலாம், ஈசாக்குடைய பேர் வைத்திருக்கலாம், யாக்கோபுடைய பேர் வைத்திருக்கலாம். என்னால் முதல் தூண் நாட்டின முதல் மனிதன் யாக்கோபு தான், அவருடைய பேர் வைக்கலாம். ஆனால் அவங்களுடைய யாருடைய பேரும் இல்லாதபடிக்கு
யாக்கீன் என்கிற பெயர் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. और इतने सारे विख्यात लोग थे, प्रसिद्ध लोग थे, उनमें से याकूब का नाम रख सकते थे जिसने पहला खंबा खड़ा किया, अब्राहम, मूसा या फिर किसी दाऊद का या फिर किसी और का नाम रख सकते थे, लेकिन ऐसा नहीं. उनमें से सबसे जो किसी भी विख्याति के बगैर जिसको कोई नहीं जानता उसका नाम रखा गया. யாக்கீன் என்றால் கர்த்தர் என்னை நிலைநிறுத்துகிறார் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. याकीन का अर्थ है परमेश्वर ने मुझे स्थिर किया. இந்த காலவேளை நாம் சொல்ல வேண்டும், என் தேவன் என்னை நிலைநிறுத்துவார் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். आज सवेरे परमेश्वर के हजूर में हमें परमेश्वर के सम्मुख इकरार करना है कि हाँ, परमेश्वर ने ही केवल मुझे स्थिर किया है. நிறுத்துவார், நிலைநிறுத்துவார். என்னை தேவன் அவருடைய கிருபையினாலே என்னை நிலைநிறுத்துவார். ஒருவேளை நாம் பலவீனமாக இருக்கலாம், விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கலாம், அன்பிலே பலவீனமாக இருக்கலாம், நம்பிக்கையிலே பலவீனமாக இருக்கலாம், நாம் ஆவிக்குரிய அனுபவங்களிலே பலவீனமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் கிருபையினாலே என்னை நிலைநிறுத்துவார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். हो सकता है हम अनुग्रह में बहुत बलहीन होंगे, प्रेम में बलहीन होंगे, सामर्थ्य में बलहीन होंगे और कई सारी कमियां होंगी, लेकिन हमें विश्वास के साथ बोलना है कि परमेश्वर मुझे स्थिर करेगा. தேவன் இந்த காலவெளியிலே யாக்கீன், போவாஸ் என்கிற அந்த ரெண்டு பில்லரை சபைக்கு தேவன் சொல்கிறார் என்றால், முதலாவது சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். याकीन और बोआज करके दो खम्भों के विषय में यदि परमेश्वर हमें बताता है तो हम समझ लेना चाहिए कि परमेश्वर हमसे क्या बोलना चाहता है. முதல் சத்தியமே தேவன் நம்மளை நிலைநிறுத்துவார் என்றுதான் இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். पहला सच्चाई ये है कि परमेश्वर ही हमें स्थिर करेगा. ஒருவேளை இந்த காலவெளியில் யோசிக்கலாம், நான் சத்தியத்தில் நிற்க முடியுமா, நான் அந்த ராஜ்யத்தில் ஒரு மனுஷனாக மாற முடியுமா, என்னால் கடைசி வரை நிலைநிற்க முடியுமா என்று ஒருவேளை இதயத்திலே கலக்கத்தோடு நாம் காணப்படலாம். हम अपने मन में, अपने दिल में बहुत ज़्यादा असमंजस और निराशा के साथ होंगे, क्या मैं परमेश्वर के राज्य में स्थिर खड़ा रह सकता हूँ क्या? ஆனால் பிரியமானவர்களே, அப்படி நினைக்கக்கூடும். ஆண்டோட சமூகத்திலே அந்த அதிரியத்தோடு கூட நம்மளால் ஜீவிக்க முடியாது, ஆண்டோட வருகைக்கு போக முடியாது, ஆண்டு ராஜ்யத்திற்காக ஆயத்த முடியாது, என்னுடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்று நாமே சில சமயங்களிலே நம்மளை அதிரியப்படுத்தக்கூடிய காணப்படுகிறோம். मैं परमेश्वर के राज्य में नहीं जा सकता, मैं परमेश्वर के राज्य के लिए तैयार नहीं हूँ, इस तरह की कई सारी निराशाजनक बातें हम अपने अंदर ले आते हैं. நாம் சொல்லுவோம், அவர் என்னை நிலைநிறுத்துவார், அவருடைய கிருபை என்னை நிலைநிறுத்தும் என்று நாம் சொல்லுவோமாக. लेकिन हम कहें कि परमेश्वर मुझे स्थिर करेगा, उसका अनुग्रह मुझे स्थिर करेगा. பிரியமானவர்களே, அவருடைய நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய வருகையிலே போகிறது நம்முடைய பலன் அல்ல, தேவனுடைய கிருபை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். हमारे बल के साथ नहीं, आप ये समझ लें कि परमेश्वर के राज्य में यदि जाना है तो केवल और केवल परमेश्वर के अनुग्रह ही के द्वारा. நான் நினைத்தேன், அந்த ராத்திரி இந்த வார்த்தை கிடைத்த போது, என்ன யாக்கீன், என்ன போவாஸ் என்று இந்த காலைவெளி அதாவது சண்டையில் போய் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறதை காணப்பட்டிருந்தேன். कल रात जब मुझे वचन मिला याकीन और बोआज के विषय में, ये याकीन कौन, ये बोआज कौन, इस बारे में मैं सोच रहा था. பிரியமானவர்களே, தேவன் நம்மளை நிலைநிறுத்துவார். அழைத்த தேவன் நம்மளை அப்படியே விடுகிற தேவன் அல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும் தேவன் அழைத்திருக்கிறார். நம்மளை தேவன் ஒரு நாள் तूणाग निलनिर्तकुड़े காணப்படுவார். ऐसे ही परमेश्वर जिसने हमें बुलाया है नहीं छोड़ेगा. परमेश्वर हमें हर परिस्थिति में, चाहे हम बलहीन हो, कमज़ोर हो, बीमार हो और बहुत ज़्यादा निराशा की हालत में हो, लेकिन परमेश्वर जिसने हमें बुलाया है यकीन हो के हमें स्थिर करेगा. இந்த அதாவது தூண்கள்னு சொல்கிறது நான்கு சத்தியங்களை அது நமக்கு சொல்லக்கூடிய காணப்படுகிறது. खंबा बोलने पर वो चार प्रकार की सच्चाइयों को दर्शाता है. ஒன்று அதாவது ரெண்டு மனுஷனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் என்றால் என்ன என்று நாம் எல்லாரும் அறியக்கூடிய காணப்பட்டிருக்கிறோம். दो व्यक्तियों के नाम वहां बताए गए हैं. बोआज का अर्थ हम सभी को याद है, இருந்த இடத்திலே ஜெயித்தவன். அப்படி என்றால் அது வந்து யோசேப்பை போல ஓடி ஜெயிக்கவில்லை, இருந்த இடத்திலே ஜெயிக்குள்ளே காணப்பட்டிருந்தான். बोआज का अर्थ है जिस स्थान पर उसको ठहराया गया उसी स्थान में उसने जय पाया. याकूब के समान नहीं जो भागकर इधर-उधर, யோசேப்பு के समान नहीं, யோசேப் के समान नहीं, बल्कि उसने जहां ठहराया वहीं पे जय पाया. யோசேப்பு ஓடினான், பாவத்தை கண்டு ஓடினான். ஆனால் அதாவது போவாஸ் அப்படி இல்லை, இருந்த இடத்திலிருந்தே ஜெயிக்குள்ளே காணப்பட்டான். யோசேप तो पाप को देखकर भागा, लेकिन जो बोआज है वो वैसा नहीं, जहां पर उसको खड़ा किया वहीं से उसने जय पाया. அங்க ஓடவில்லை, இருந்த இடத்திலே. அதாவது அங்கே சொல்லப்பட்ட ரூத் பக்கத்திலே வந்தபோது என் மகளே என்று சொல்லி அவன் அங்கே பாவம் செய்யவில்லை, அவன் இருந்த இடத்திலே அவன் ஜெயிக்குள்ளே காணப்படுகிறான். जब बोआज के निकट जो रूत आई तो मेरी बेटी करके उसने पुकार के उसने पाप को नहीं किया और जहां उसे ठहराया वहीं पर उसने जय पाया. என்றால் நம்முடைய தேவன் இருந்த
நம்மிடத்திலே ஜெயம் தருகிற தேவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். आप ये समझ लेना चाहिए कि परमेश्वर ने हमें जहाँ ठहराया है वहीं पर हमें जय देने वाला परमेश्वर है. தேவனுடைய கிருபை இருந்த இடத்திலே ஜெயிக்கும்படியாக உதவி செய்யக்குள்ளே காணப்படும். परमेश्वर का अनुग्रह जहाँ पर हम हैं वहीं पर हमें जय देने के लिए वो काफी है. இரண்டாவது போவாஸ் என்றால் அந்த காரியத்தை முடிக்கிறது வரையிலும் அவன் இளைப்படைய மாட்டான் என்கிற சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. बोआज का दूसरा सच्चाई ये है कि जहाँ पर जो साम उसको दिया गया है जब तक वो खत्म ना हो तब तक वो वहीं रहेगा. நம்முடைய ஜீவியத்தில் ஆரம்பித்த வேலை முடிகிறது வரையிலும் தேவன் இளைப்படைய மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். हमारे जीवन में जो परमेश्वर ने कार्य को आरंभ किया है वो खत्म होने से पहले परमेश्वर वहां से नहीं जाना चाहिए. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணி ஒருபோதும் உறங்கவில்லை. அவர்களுக்கு தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கானான் போய் சேருவரையிலும் தேவன் கொடியிருக்குள்ளே காணப்பட்டிருந்தார். जिस दिन से मिस्र में से इस्राएलियों को परमेश्वर निकाल के लाया उस दिन से परमेश्वर कभी ऊँगा भी नहीं कभी सोया भी नहीं. वैसे ही परमेश्वर ने दिल में उनके लिए बादल का खंबा और रात में उनके लिए बिजली का खंबा होके उनको कानान तक संभाल के रखा. என்றால் இந்த வேலையை முடிக்கிறது வரையிலும் அவன் இளைப்படைய மாட்டான், இல்லாவிட்டால் அவன் இளைப்பாற மாட்டான். அதான் போவாஸ் அர்த்தமாய் காணப்படுகிறது. जब तक काम समाप्त ना हो तब तक वो विश्राम नहीं करेगा, यही बोआज का अर्थ है. அப்படினால் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளை எந்த அழைத்திருக்கிறாரோ அப்படி நம்முடைய ஜீவியத்திலே தொடங்கின வேலை நம்முடைய நமக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்த தேவன் இந்த விசுவாசத்தை முடிக்கிறது வரலும் தேவன் இளைப்படைய மாட்டார். அதற்காக தேவன் நமக்காய் கிரியை செய்து கொண்டே காணப்படுவார். जिस विश्वास के काम को परमेश्वर ने हमारे जीवन में आरंभ किया है जब तक वो विश्वास का काम हमारे जीवन में खत्म ना कर दे तब तक वो परमेश्वर हमसे विश्राम नहीं करेगा. எத்தனை பேர் உண்மையாகவே என்னுடைய தேவன் இப்படி செய்வார் என்று யாக்கீன் போவாஸ் என்கிற அந்த சத்தியத்தின் மூலமாக என்னுடைய ஜீவியத்திலும் கூட என்னை நிலைநிறுத்துவார், என்னிலே ஆரம்பித்த வேலையை முடிப்பார் என்று எத்தனை பேர் இந்த கால வெள்ளி விசுவாசிக்குள்ளே காணப்படுகிறோம். याकीन और बोआज के समान उन खम्भों के समान परमेश्वर ने जो काम मेरे अंदर जीवन में स्थिर किया है और जो काम मेरे जीवन में आरंभ किया है वो विश्वास हो कि परमेश्वर उसे पूरा करेगा. इतने लोग विश्वास करते हैं. யோவாஸ் என்றால் பலம் என்ற அர்த்தம். ஆனபடியினால் தேவனே நம்முடைய பலனாய் இருப்பார், நம்முடைய பலன் அல்ல, தேவனே நமக்கு பலனாய் காணப்படுவார். बोआज का अर्थ है बल, परमेश्वर स्वयं हमारा बल है. ஆனபடியினால் பிரியமானவர்களே இந்த கால வேளையிலே தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் நாம் அந்த தூண்களாக மாறக்குள்ளே காணப்பட வேண்டும். और सवेरे परमेश्वर के हमारे प्रति जो योजना या इच्छा है वो ये है कि हम सभी लोग परमेश्वर के लिए खंबा बन जाना है. அப்போ ஒரு தூணுக்கு 4 வேலைகள் காணப்படுகிறது. एक खंबे के लिए 4 कार्य दिए गए हैं. அது நிற்கிறது, அதாவது வெறும் ஒரு பில்லராக நிற்கிறது என்றால் 4 வேலைகளை அது ஒரே அடியாக செய்யக்குள்ளே காணப்படுகிறது. एक खंबे के समान जिसको खड़ा किया है वो एक ही 4 कार्यों को करता है. நீங்கள் படிங்களேன் 2 Chronicle chapter 3:17 வாசிக்கும் போது அங்கே 2 தூண்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். दूसरा इतिहास 3 अध्याय उसका 17 वचन में हम पढ़ेंगे तो वहां पर 2 खंभों के विषय में पवित्र शास्त्र में पढ़ते हैं. நாம் எல்லாரும் அந்த பில்லராக தேவன் மாற்ற வேண்டும். हम सभी को परमेश्वर खंबा होके बना देना चाहिए. படிங்களேன் 3:17 படிங்களேன். आइए दूसरा इतिहास 3 अध्याय 17 वचन पढ़ेंगे. उसने इस खम्भों को मंदिर के सामने एक उसके दाहिनी ओर और दूसरा बाईं ओर खड़ा कराया और दाहिने खम्भे का नाम याकीन और बाएं खम्भे का नाम बोआज रखा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. இன்னொரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பில்லர் என்று எங்கெங்கெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கங்கெல்லாம் ஒரு அழகான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். एक और सच्चाई के विषय में बताना चाहता हूँ. जहाँ कहीं पवित्र शास्त्र में खंबे करके लिखा गया है वहाँ पर एक बहुत बहुमूल्य सच्चाई छुपी हुई है. முதலாவது இந்த பில்லர் அப்படி என்றால் முதலாவது தூண் என்றால் அது நிமிர்ந்து நிற்குள்ளே காணப்படுகிறது. सबसे पहले खंबा कहने पर वो खंबा बिल्कुल सीधा खड़ा रहेगा. தேவன் நம்மளை எதற்காக அழைத்தார் என்றால் நாம் நிற்கும்படியாக, நிமிர்ந்து சத்தியத்திற்காக நிற்கும்படியாக தேவன் அழைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். परमेश्वर ने हमें क्यों बुलाया है? ताकि हम बिल्कुल सीधे खंबे के समान सच्चाई के लिए स्थिर खड़े रह सकें. பாருங்க, பின்னாக ஒரு அதாவது பில்லர் இருக்கிறது, அது நேரடியாக நிமிர்ந்து நிற்குள்ளே காணப்படுகிறது. देखिए जिस प्रकार मेरे पीछे खंबा है वो बिल्कुल सीधा स्थिर एक जगह खड़ा है. இரண்டாவது அந்த பில்லர் அதாவது தாங்கி நிற்குள்ளே காணப்படுகிறது. दूसरा वो पिलर जो है ऊपर अपने ऊपर भार को उठाए हुए खड़ा है. அப்படி என்றால் தாங்குகிறது. மூன்றாவது அந்த பில்லர்
முற்றிலுமாய் சுமக்குழை காணப்படுகிறது. तीसरा, वो जो पिलर है अपने ऊपर बहुत सारे बोझ को झेलता है. நான்காவது அந்த பில்லர் அசையாமல் நிற்குழை காணப்படுகிறது. और चौथा, वो पिलर कभी भी हिलता नहीं है. பிரியமானவர்களே, ஒரே பில்லர் 4 காரியங்கள் அங்கே இந்த படிக்குழை காணப்படுகிறோம். आप समझ सकते हैं एक एक खंबा 4 कार्यों को करता है. இந்த காலவேளையிலே நாம் முதலாவது நாம் நிமிர்ந்து சத்தியத்திற்காக நிமிர்ந்து நிற்குழை காணப்படுகிறோமா? सबसे पहले हमें जानना है क्या सच्चाई के लिए हम बिल्कुल सीधे स्थिर खड़े हैं. இல்லாவிட்டால் அதை வளைந்து வளைந்து அதாவது சத்தியத்தில் நிற்க முடியாதபடி நாம் வளைந்து நாம் நிற்குழை காணப்படுகிறோமா? क्या हम टेढ़े होकर सच्चाई के लिए स्थिर खड़े नहीं रह पाते. ரெண்டாவது, அந்த அதாவது பில்லர் அசையாமல் இருக்கிறது, எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே அது நிற்குழை அசையாமல் நிற்குழை காணப்படுகிறது. दूसरा, वो पिलर हिलता नहीं है इधर उधर, जहां पर उसको खड़ा किया गया है वहीं पर वो स्थिर खड़ा रहता है. ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நானும் நீங்களும் பெற வேண்டுமானால் நாம் இந்த நாட்களில் அசைவில்லாதவர்களாக நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். जो ना हिलाए जाने वाले शहर में यदि हमको जाना है, उस राज्य में जाना है, तो हम भी ना हिलाए जाने वाले बिल्कुल स्थिर सच्चाई के लिए खड़े रहना है. அப்ப பாருங்க, நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு பில்லராக அசையாமல் நிற்கும் போதுதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறக்குழை காணப்படுவோம். जब हम बिना हिलाए एक जगह स्थिर खड़े रहेंगे, तभी हम जो ना हिलाई जाने वाले बड़े राज्य में हम पहुंच पाएंगे. சில சமயங்கள்ல நாம் அசைந்து போக்குழை காணப்படுகிறோம். कई समयों में परिस्थिति में हम हिल जाते हैं. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தில் இருந்த பெரிய காரியமே சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது அவர் அசைந்து போக்குழை காணப்பட்டார்கள். इस्राएल लोगों के जीवन में देखने पर छोटी सी एक गड़बड़ आने पर वो पूरा डगमगा जाते थे. முற்றிலுமாக வழிகி போறவர்களாக, முற்றிலுமாய் அசைந்து போறவர்களாக தங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட்டிருந்தார்கள். वो अपने जीवन में डगमगा कर डोलने वाले, इधर उधर भटकने वाले बन जाते थे. பிரியமானவர்களே, நாம் ஒரு தூணாய் நிற்க வேண்டுமானால் 4 அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். प्यारे लोगों, यदि हमें खंबा में जाना है तो हमारे जीवन में 4 बातों का होना आवश्यक है. இந்த 4 நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால் தான் நாம் ஒரு தூண் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यदि 4 बातें हमारे जीवन में होंगी, तभी केवल उसे खंबा कहा जाएगा. வெறும் தூண் வெறும் ஒரு அதாவது சாதாரண காரியத்தை சொல்லவில்லை. இந்த பைபிளில் ஜெனசிஸிலிருந்து எங்கெங்கெல்லாம் தூண் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஒரு அழகான சத்தியத்தை நாம் படிக்குழை காணப்படலாம். उत्पत्ति से लेके जहाँ कहीं पवित्र शास्त्र में खंबे की करके कहा गया है, उस खंबे की जगह में बहुत बड़ी एक सच्चाई के विषय में परमेश्वर उजागर करता है. ஒரு பில்டிங் நிற்க வேண்டுமானால் கண்டிப்பாக தூண்கள் அவசியம். தூண்கள் இல்லை என்றால் ஒரு நிச்சயமாகவே ஒரு பில்டிங் நிலைநிறுத்தப்பட முடியாது. यदि एक बिल्डिंग को खड़ा रहना है, मंजिल को खड़ा रहना है, तो उसके लिए खंबाओं का होना आवश्यक है. நீங்கள் அதாவது இந்த வெளிப்படுத்தல் அது யோபுக்கும் இருந்தது, இந்த வெளிப்படுத்தல் தாவீதுக்கு இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். ये प्रकाशन अय्यूब के पास भी था और ये प्रकाशन दाऊद के पास भी था. इस प्रकार हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. அவர் வானத்திற்கு தூண்களை வைத்திருக்கிறார் என்று யோபு சொல்லக்குழை காணப்படுகிறான். उसने आकाश के लिए भी खंबे ठहराए हैं करके अय्यूब कहता है. பாருங்க, யாராவது வானத்திற்கு தூண் வைத்திருக்காருன்னு நம்ப முடியுமா? क्या आकाश के लिए किसी ने खंबे ठहराए हैं करके बोलेगा तो कोई विश्वास कर पाएगा? அதாவது வானத்திற்கு தேவன் தூண் வைத்திருக்கிறார் என்று யோபுக்கு கிடைத்த வெளிப்படுத்தல் மூலமாக அவன் சொல்லக்குழை காணப்படுகிறான். आकाश के लिए भी खंबा ठहराया है करके अय्यूब को मिला हुआ प्रकाशन है. இந்த தூண் என்றால் ஒரு அழகான சத்தியம், நம்முடைய ஜீவியத்திலே நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒரு அழகான சத்தியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ये बहुत गहराई सच्चाई है. जो खंबा है वो हमारे जीवन में हमें लेके आना है. நீங்கள் ஜோப் சாப்டர் 26:11 வாசிக்கும் போது அவர் வானத்தை தம்முடைய அதாவது ஆகாயத்தை தம்முடைய தூண்களினாலே நிறுத்தி இருக்கிறார் என்று அவன் சொல்லக்குழை காணப்படுகிறான். यदि हम अय्यूब 26 अध्याय उसके 11 वचन पढ़ेंगे तो वहां देख सकते हैं उसने कहा उसकी गुड़की से आकाश के खंबे थरथरा कर चकित होते हैं. ஆனால் தாவீது கிடைத்த வெளிப்படுத்தல் பூமியை தேவன் தூண்னாலே நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லக்குழை காணப்படுகிறான். लेकिन दाऊद को जो प्रकाशन मिला उसके अनुसार ये है कि जो पृथ्वी है उसको परमेश्वर ने खंभों पर खड़ा कर रखा है. அப்படி என்றால் தூண் என்று சொல்கிறது நம்மளை நிலைநிறுத்துகிற அனுபவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். खंबा बोलने पर परमेश्वर जो हमें स्थिर कर रखा है उस स्थिति को कहते हैं. முதலாவது தூண், இந்த வேதத்தில் இருக்கிற முதல் தூண் நமக்கு சொல்லுகிற என்ன சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 28 நாம் படிக்கும்போது
அங்கே அழகான ஒரு சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यदि हम उत्पत्ति 28वें अध्याय में पढ़ेंगे तो वहां पर खंबे के विषय में एक बहुत बहुमूल्य सच्चाई के विषय में बताया गया है. அங்கேதான் முதல் தூண் என்கிற அந்த சத்தியம் அங்கே யாக்கோபின் மூலமாக உண்டாக்குள்ளே காணப்படுகிறது. वहां पर खंबे की सच्चाई सबसे पहले याकूब के द्वारा उजागर हुई. அப்ப இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும், சாலோமோன் அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த தூண்களை அதற்கு முன்பாய் வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஜனங்கள் அந்த தூணை பார்க்கும்போது என்னென்ன சத்தியம் படிக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவன் மையப்படுத்தி தான் அந்த ரெண்டு தூண்களை வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். सुलेमान ने इतने बड़े भवन को बनाने के पश्चात उसके सामने दो खंबे खड़े किए. उसका कारण यह है कि उन दो खंभों के विषय में जानकर परमेश्वर के उसको उन लोगों को परमेश्वर को महिमा देना है. மகிமானை அந்த தூண் மூலமா ஏதோ ஒன்று படிக்கிறார்கள், சத்தியத்தை அவர்கள் படிக்குள்ளே காணப்படுகிறார்கள். वो खंभों के द्वारा वो लोग पढ़कर सच्चाई को जानते हैं. அப்படி என்றால் நம்மையும் கூட வைத்து மற்றவர்களுக்கு தேவன் சத்தியத்தை சொல்லும்படியாக தேவன் நம்மளை தூணாக மாற்ற வேண்டும் என்று விரும்பக்குள்ளே காணப்படுகிறார். वैसे ही हमारे द्वारा हमें खंबे बनाकर हमारे द्वारा परमेश्वर दूसरों को सच्चाई उजागर करना चाहता है. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது முதலாவது கண்ணுக்கு படுகிற அந்த 18 முளை அந்த தூண் அது முதலாவது எந்த சத்தியத்தை சொல்லக்குள்ளே காணப்படுகிறது? जो इस्राएल लोग परमेश्वर के मंदिर में जाते समय जो सबसे पहले उनका नजर पड़ता है वो दो खंबे हैं. वो खंबे के विषय में अब क्या सच्चाई है? அப்ப அந்த தூண் என்ன சத்தியம் முதலாவது சொல்லக்குள்ளே காணப்படும். खंबा क्या सबसे पहले सच्चाई को उजागर करेगा? முதல் சத்தியம் என்னவென்றால் அவன் தேவனோடு பொருத்தனை பண்ணு, எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நான் உம்மை கனப்படுத்துவேன், நான் உனக்கு தசமமாக செலுத்துவேன் என்கிற அந்த சத்தியத்திற்காக முதலாவது தூணை அங்கே நாட்டக்குள்ளே காணப்படுகிறான். वहां पर जो खंबा लगाया गया उसका पहला सच्चाई ये है कि परमेश्वर वो जो भी हम कमाते हैं उसका दशवांश परमेश्वर को लाके देना है और परमेश्वर को सारा आदर देना है करके. அப்ப ஒரு மனுஷன் ஆலயத்திற்கு போகும்போது அந்த பில்லர் முதலாவது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது நீ எல்லா விதத்திலும் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்கிற சத்தியத்தை தூண் சொல்லிக் கொடுக்குள்ளே காணப்படுகிறது. जो खंबा है सबसे पहला सच्चाई ये दर्शाता है कि हम जो भी करते हैं सारी बातों में सबसे अधिक परमेश्वर को ही आदर देना है. நீங்கள் பைபிள்ல நீங்கள் பல இடங்களில் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த பில்லர் என்கிற சத்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை வைத்து தேவன் சொல்லக்குள்ளே காணப்படுகிறார். या यदि आप बाइबल में हर एक जगह छान कर देखेंगे तो जहाँ भाई खंभ करके लिखा गया है खंबे करके विषय में वहाँ पर परमेश्वर ने बहुत ही रहस्यमय और सच्चाई को बता के दिया है. ஒருவேளை சாலோமோன் ஒரு சின்ன பில்லராக வைத்திருப்பான் என்றால் ஜனங்களுடைய கவனம் அதிலே ஈர்க்கப்படாது. ஆனபடியினால்தான் 18 முளை அந்த உயரத்திலே அந்த பில்லரை வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். वहाँ पर यदि सुलेमान बहुत ही छोटा एक खंबा को बनाता तो किसी का भी नजर उसके ऊपर नहीं जाता, इसलिए उसने 18 फुट ऊंचाई करके एक खंबे को बनाया. அப்படி என்றால் ஒரு சத்தியம் அல்ல, எத்தனையோ சத்தியத்தை அந்த ஒரே அந்த பில்லர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளக்குள்ளே காணப்படுவார்கள். केवल एक ही सच्चाई नहीं, उस पिलर के द्वारा कई सारी सच्चाई को इस्राएल लोगों तक उजागर किया गया. Genesis chapter 28-22 வாசிக்கும் போது பிரியமானவர்களே அங்கு எல்லாவற்றிலும் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்கிற அந்த சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக முதலாவது ஒரு தூணை நிறுத்தக்குள்ளே காணப்படுகிறான். यदि हम उत्पत्ति 28वें अध्याय उसके 22वें वचन में पढ़ेंगे तो वहां पर परमेश्वर कहता है जिसका मैंने खंबा खड़ा किया है परमेश्वर का भवन ठहरेगा और जो कुछ तो मुझे दे उसका दशवांश मैं अवश्य ही तुझे दिया करूंगा. இந்த காலவெளியிலே நாம் எல்லா விதத்திலும் தசமபாகம் என்றால் நான் வெறும் மணியை குறித்து சொல்லவில்லை, எல்லா விதத்திலும் தேவனுக்கு முதல் அனுபவத்தை முதல் இடத்தை கொடுக்குள்ளே காணப்படுகிறோமா? दशवांश कहने पर केवल पैसे के बारे में नहीं है, हर एक जो काम हम करते हैं हर एक जगह में क्या हम परमेश्वर को 10वां भाग देते हैं? நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒருவேளை கனம், இல்லாவற்றில் மகிமை, இல்லாவற்றில் பணம், இல்லாவற்றில் பொருள், எல்லாவற்றிலும் தேவனுக்கு அதிலே முக்கியமாக ஒரு பங்கை கொடுக்குள்ளே காணப்படுகிறோமா? हमारे जीवन में मिलने वाला पैसा, धन, संपत्ति, दौलत कुछ भी क्यों ना हो, उस हर एक भाग में जो सबसे पहले आदर के रूप में परमेश्वर को सबसे 10वां अंश देते हैं क्या? பிரியமானவர்களே, முதல் சத்தியம் முதல் பில்லருடைய முதல் சத்தியமே எல்லா விதத்திலும் அவன் சொன்னது போல நீ தருகிற எல்லாவற்றிலும் நான் அதாவது அந்த கனத்தை செலுத்துவேன் என்று தசமபாகத்தை செலுத்துவேன் என்று அங்கே உடன்படிக்கை பண்ணக்குள்ளே காணப்படுகிறான். वहां पर उसने वाचा बांधा जो कुछ तो मुझे दे उसका दशवांश मैं अवश्य ही तुझे दिया करूंगा. பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலும் கூட நம்முடைய ஜீவிதத்திலும் கூட
கூட முதலாவது நம்முடைய தேவனை கனப்படுத்துவர்களாக நம்மை மாற்றும்படியாக ஒரு தூணாக மாற்றும்படியாக கர்த்தர் விரும்பக்கூடிய காணப்படுகிறார். वैसे ही आज सवेरे परमेश्वर चाहता है कि हमें भी एक खंबा बनाए जो सारी बातों में केवल और केवल परमेश्वर को ही आदर दे. அதன்படியினால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் முடிந்த பிற்பாடு எல்லாவற்றையும் இந்த பில்லருடைய சத்தியத்தை மறந்து போகக்கூடிய காணப்பட்டார்கள். जो सब कुछ समाप्त हो गया तो ये खंभों की सच्चाई के विषय में इस्राएली लोग भूल गए. ஆனபடியினால் தான் தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது ஒரு பில்லரை நாட்டு என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டார். इसलिए यिर्मयाह के द्वारा उस भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर ने कहा कि एक और खंबे को तू खड़ा कर करके. நீங்கள் எரேமியா சாப்டர் 31 நீங்கள் 21 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதாவது தூணை அங்கே நாட்டுவாயாக என்று சொல்லக்கூடிய காணப்பட்டார். वहां पर यिर्मयाह 31वां अध्याय में यदि हम पढ़ेंगे तो परमेश्वर उसको कहता है कि तू एक और खंबे को वहां पर गाड़. அநேகருடைய ஜீவியத்திலே இந்த அனுபவம் உடைந்து கிடக்கிறது. ஆனபடியினால் தான் நான் அதாவது ஏதோ ஒரு சத்தியத்தை பேசும்படியே சொல்லவில்லை, என் காதிலே கேட்டபடியினால் தான் சத்தியமாக தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லக்கூடிய காணப்படுகிறேன். ये सच्चाई मैं इस प्रकार बोल रहा हूं ताकि परमेश्वर ने जो मेरे कान में बोला इसलिए ये सच्चाई को मैं आपके सामने पेश कर रहा हूं. அநேகருடைய ஜீவியத்திலே பில்லர் இல்லாத அனுபவங்கள், தேவனை கனப்படுத்தாத அனுபவங்கள், அநேகருடைய ஜீவியத்திலே பில்லர் அதாவது இந்த தூணை சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போகக்கூடிய காணப்பட்டிருக்கிறான். कई लोगों के जीवन में जो खंबा है उसको शत्रु लोग खींचकर ले गए करके हम देखते हैं. அன்னுடைய எரேமியா சாப்டர் 31:2 வாசிக்கும்போது எதற்கென்றால் அவர்கள் இந்த பில்லரை பார்க்கும்போது அவர்களுடைய பழைய அனுபவத்தை ஆதி அனுபவத்தை நினைவூர்ந்து திரும்பவும் அவர்கள் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நீ நினைவூட்டும்படியாக ஒரு பில்லரை அதாவது தூணை நாட்டுவாய் என்று அங்கே சொல்லக்கூடிய காணப்படுகிறார். यदि हम यिर्मयाह 31वां अध्याय उसका 21वां वचन पढ़ेंगे तो वहां पर हम पढ़ सकते हैं, जिस मार्ग से तू गई थी उसी में खंबे और झंडे खड़े कर और अपने इस नगरों में लौट आने पर मन लगा. वो पहले अनुभव में लौट आने को परमेश्वर कहता है. அப்படி என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே போகும்போது அந்த பில்லர் அவர்களுக்கு சொல்லும், உங்களுடைய ஆதி அனுபவங்களை மறக்க வேண்டாம், ஆதி அனுபவங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த போவாஸ் அந்த யாக்கீன் போவாஸ் அங்கே நின்று சொல்லக்கூடிய காணப்படுகிறது. जब इस्राएल लोग उस राजमार्ग से जाएंगे तो वो खंभों को देखकर उनको याद कराएगा कि अपने पहले अनुभव को तो कभी ना भूल, और याकीन और बोआज उस खंभों के विषय में उनको सच्चाई को उजागर करके देगा. ஏனென்றால் இஸ்ரவேல் ஆண்டவரோடு தூரம் போனார்கள். அப்போதான் ஆண்டவர் அங்கே எரேமியாவின் மூலமாக நீ ஒரு பில்லரை அதாவது தூணை நாட்டுவாயாக, அவர்கள் அதற்கு முன்பாக வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காணப்பட்டிருந்தார். क्योंकि इस्राएल लोग उन खंभों के विषय में भूल गए थे, इसलिए परमेश्वर ने यशायाह नबी को कहा कि एक और खंभा तू वहां खड़ा कर ताकि उन पहले अनुभव के विषय में वो जान पाए. படிங்களேன் 31:21 படிங்களேன் எரேமியா. आइए यिर्मयाह 31 उसका 21वां वचन पढ़ेंगे. हे राजकुमारी, जिस राजमार्ग से तू गई थी उसी में खंबे और झंडे खड़े कर और अपने इन नगरों में लौट आने पर मन लगा. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹிந்தியிலே அதாவது கம்மியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு தூணை நாட்டு, நீ நடந்த பாதையிலே அதாவது திரும்பவும் உன் மனதை வைத்து நீ திருப்பி வரும்படியாக, இல்லாவிட்டால் திரும்பவும் பட்டணத்திற்கு போகும்படியாக ஒரு தூணை நாட்டென்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டார். हिंदी में थोड़ा विपरीत तरीके से लिखा गया है, लेकिन परमेश्वर वहां कहता है कि उसी में खंबे खड़े कर और अपने इन नगरों में लौट आने पर मन लगा. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்போது அந்த இடத்துல போனாலும் இந்த சத்தியம் ரெண்டாவது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அருமையான பாடம், நீ அந்த ஆதி அனுபவங்கள், ஆதியிலே நடந்த அந்த வழிகள், ஆதியிலே ஆண்டவருக்கு செய்த கிரியைகள், அந்த ஆதி அனுபவத்தை நினைக்கும்படியாக அது சொல்லக்கூடிய காணப்படுகிறது. जब भी इस्राएल लोग वहां से गुजरेंगे तो उस खंबे में पढ़कर समझ पाएंगे कि परमेश्वर उनसे कह रहा है कि तू अपने आदि जो अनुभव था, जो आदि का जो प्रेम था, उस अनुभव में लौट आने के लिए परमेश्वर उनको सच्चाई के द्वारा उजागर करता है. காலையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனோட ஆதி அனுபவங்களை திரும்பவும் நினைக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் திறக்குள்ளே காணப்படுகிறார். प्यारे परमेश्वर के बच्चे, आज सवेरे तेरे लिए इतना बहुमूल्य एक मौका मिला है ताकि तू अपने आदि अपने जो अनुभवों को तू दोबारा ले आए. யாக்கீன் போவாஸ் என்கிற சத்தியத்தின் மூலமாக தேவன் நமக்கு இந்த காலைவேளை உணர்த்துகிற அந்த அனுபவம், நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவன் மேல் இருந்த வைராக்கியம், தேவன் மேல் இருந்த அன்பு, தேவனுக்காக இருந்த கிரியை
தேவன் திரும்பவும் நினைப்பூட்டும்படியாக தேவன் சொல்லக்கூடே காணப்படுகிறார். याकीन और बोआज उन खम्भों के विषय के द्वारा परमेश्वर हमसे बताना चाहता है, प्यारे बच्चे, जब तुमने उद्धार पाया, उन उद्धार के दिनों में तेरा जो परमेश्वर के प्रति जलन था, उसके कामों को करने के प्रति जो जलन था, जो ईर्ष्या थी, वो परमेश्वर का जो प्रेम था, जो आगे आके परमेश्वर के लिए काम करने का, वो तेरे में कमी होकर दिखाई देता है. ஆதி நாட்களில் எவ்வளவு தூரம் ஆத்துமாக்களை நாம் ஆத்தும வரவுள்ளாய் காணப்பட்டிருந்தோம். कितने हम जब आदि के दिनों में उद्धार पाते समय हमने कितने सुसमाचार के द्वारा नई आत्माओं को कमाया. எவ்வளவு தூரம் ஜெபிக்குள்ளாய் காணப்பட்டிருந்தோம். हम कितना अधिक दूसरों के लिए प्रार्थना करने वाले थे. எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தோம். कितना अधिक परमेश्वर के लिए जलन रखते हुए प्रेम करने वाले थे. நிந்தைகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் வரும்போது நாம் ஒருபோது சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்தவர்களாக ஆதி நிலவத்திலே காணப்பட்டிருந்தோம். नींद और निंदा, अपमान, निराशा आने पर वे परमेश्वर के लिए सबको सहते हुए परमेश्वर के लिए और आगे के और काम करने वाले बन गए ஆனா थे. இந்த காலவேளையிலே உன்ன நிலவரம் எதுவாய் காணப்படுகிறது? लेकिन आज सवेरे तेरा स्थिति क्या है? ஆனா தேவன் நினைப்பூட்டுகிறார். அப்படி என்றால் நீ திரும்பவும் அந்த அந்த அனுபவங்களை திரும்பவும் நினைத்து நீ திரும்பவும் அந்த பட்டணத்திற்கு போகும்படியாக அதை நினைப்பூட்டும்படியாக அங்கே அந்த பில்லர் நடும்படியாய் சொல்லக்கூடே காணப்பட்டிருந்தார். लेकिन परमेश्वर वहां पर खंबे को निर्मित करने के लिए कहता है, ताकि परमेश्वर के जो लोग थे, इस्राएल लोग, वो पहले के आदि के अनुभव को, उसके प्रेम को जानकर वापस आए. அதன் ஹீப்ரு சாப்டர் 10 நீங்கள் 32 வாசிக்கும் போது முந்தின நாட்களை நினைக்க வேண்டும். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், அதாவது முந்தின நாட்களை மறக்க வேண்டாம். நாம் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரயாசங்கள், ஒன்றுமில்லாத சமயங்களில் எவ்வளோ நன்றியுள்ளவர்களாக, எவ்வளோ ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம் என்பதை தேவன் நினைக்கும்படியாக இந்த சத்தியத்தின் மூலமாய் கேட்குறே காணப்படுகிறார். इब्रानियों 10वां अध्याय उसके 32 वचन से परमेश्वर हमसे प्रश्न पूछता है, परंतु उन पिछले दिनों को स्मरण करो जिनमें तुम ज्योति पाकर दुखों और बड़े संघर्ष, निंदा, अपमान सबको सहते हुए दुर्दशा में भी आनंद के साथ परमेश्वर के लिए प्रार्थना और खुशी के साथ उसके कार्यों को करते थे. उन बातों को परमेश्वर आज सवेरे प्रश्न के द्वारा हमसे पूछ रहा है. ஏனென்றால் அநேகருடைய ஜீவியத்திலே அந்த மிகுந்த பலனுக்குரிய அந்த நம்பிக்கை விட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். उस बड़े बल का जो आशा है, वो भरोसा आज सवेरे के वक्त परमेश्वर की हज़ूरी में कई लोगों के द्वारा नष्ट किया गया. தேவனுடைய பிள்ளையை தேவன் நேசிக்கிறார். ஆனபடினால் திரும்பவும் அந்த அனுபவத்தை நினைத்து நீ திரும்பவும் அந்த வழிக்கு வரும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறதை காணப்படுகிறார். लेकिन प्यारे परमेश्वर के बच्चे, परमेश्वर तुझसे प्रेम करते हुए तुम्हारे पहले के जो आदि का मार्ग है उसे वापस आने के लिए परमेश्वर तुमसे कहता है. தேவன் மறக்கவில்லை, ஆனால் நாமளை நினைவூட்டும்படியாக தான் ஆண்டவர் இந்த காலவேளை நமக்கு சொல்லக்கூடே காணப்படுகிறார். परमेश्वर कभी भी नहीं भूलता, लेकिन हमें याद दिलाने के लिए परमेश्वर आज सवेरे हमें ये वचन दिया है. நீ செய்த கிரியைகள், நீ பட்ட அவமானங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட கண்ணீர், இதெல்லாம் ஆண்டவர் மறக்கவில்லை. எல்லாம் தேவன் நினைத்திருக்கிறார். ஆனால் உன்னை திரும்பவும் நினைக்கும்படியாக, நினைத்து அந்த திரும்பவும் வழியிலே வரும்படியாக தான் இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவி சொல்லக்கூடே காணப்படுகிறார். तूने जो दुख सहा, तूने जो अपमान सहा, तूने जो निंदा सही, तूने जो क्लेश और बड़े दुख सहे, वो सभी कुछ परमेश्वर नहीं भूला है. लेकिन परमेश्वर अपने वचन के द्वारा, अपने आत्मा के द्वारा हमें ये आज याद दिलाता है. மிகுந்த பலனுக்குரிய அந்த அந்த நம்பிக்கை அற்று போகாதபடி திரும்பவும் உன்னுடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. बड़े बल का भरोसा तेरे जीवन से हटने ना पाए, इसलिए परमेश्वर के अनुभव को दोबारा नया कर ले. நம்முடைய ஆத்மா ஒருபோதும் பின்வாங்கி போகும்படியாக நாம் கெட்டு போகாமல் இந்த காலவேளையிலே ஒரு முறை கூட அந்த சத்தியத்துக்குள்ளே திரும்பி, ஆம் ஆண்டவரே நான் திரும்பவும் வருகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி கடந்து வருவோமாக. हमारा आत्मा पीछे हटने के बाद नाश ना होने के लिए परमेश्वर से एक बार इकरार करते हुए वाचा बांध के परमेश्वर के सम्मुख में हम आगे आए. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்வாயாக. हम पहले के दिनों को याद करें. படிங்களேன், ஹீப்ரு சாப்டர் 10:32 படிங்களேன். आइए इब्रानियों 10वां अध्याय उसका 32वां वचन पढ़ेंगे. परंतु उन पिछले दिनों को स्मरण करो जिनमें तुम ज्योति पाकर दुखों के बड़े संघर्ष में स्थिर रहे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. முந்தின நாட்களை நினைப்போமாக. पिछले दिनों को स्मरण करें. நாம் நினைக்கும் போது கண்டிப்பாக திரும்ப வரக்கூடே காணப்படுவோம். जब हम पुराने दिनों को याद करेंगे तो जरूर हम वापस आएंगे. மூன்றாவது, இந்த தூண் எதை காட்டக்கூடே, தூண் சத்தியம் எதை காட்டக்கூடே காணப்படுகிறது? दूसरा, खंबे की सच्चाई हमें क्या दर्शाता है? இதற்காக தான் மிஸ்பா என்று அன்றைக்கு அவன் பேரை கூடே காணப்பட்டிருந்தான். उसका नाम मिस्बा उन दिनों में रखा गया. அதாவது அந்த யாக்கோபுடைய நாட்கள்ல இந்த ரெண்டாவது யாக்கோபு நாட்டின ரெண்டாவது தூண், அவன் பாருங்க ஒவ்வொரு தூணும்
ஒவ்வொரு சத்தியத்தை வைத்து போக்குள்ளே காணப்படுகிறான். याकूब ने जो दूसरा खंबा खड़ा किया, एक एक खंबा एक एक सच्चाई को दर्शाता है. அவன் ரெண்டாவது அவன் எங்கெங்கெல்லாம் தூண் வைத்தானோ அப்படி இதை பார்க்கும்போது அந்த அந்த சத்தியம் அவனுக்கு நினைப்பறக்குள்ளே காணப்படும். जहाँ जहाँ खंबा खड़ा किया वो उस सच्चाई को, उस खंबों को देखने के बाद उस सच्चाई को उनको याद आता था. எல்லாத்தையும் சேர்த்து தான் சாலோமன் அவன் பெரிய ஞானியானபடியினால் ஒரு பெரிய 2 பில்லரை எல்லா ஜனங்களும் பார்த்து அந்த சத்தியத்தை எல்லாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். सुलेमान चूंकि बहुत ही ज्ञानी था, इसलिए सारे खंभों को एक साथ उसने अपने भवन में लगाए ताकि इस्राएल लोग उन बातों को दोबारा से स्मरण करें. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 31:45 வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் தீமை செய்யாதபடி நானும் தீமை செய்யாதபடி நமக்கு முன்பாக இந்த தூண், அதாவது தேவனுக்கு சாட்சியாக அங்கே நாட்டப்படுவோம் என்று அங்கே நாட்டினாள் என்று வேதம் சொல்லுகிறது. वहां पर हम पढ़ सकते हैं उत्पत्ति 31वां अध्याय उसके 44 वचन हम पढ़ सकते हैं कि वहां पर उसने आपस में वाचा बांधी और साक्षी ठहरे ताकि जो उसने जो गलती की थी वो दोबारा से ना दोहराए. நீயும் தீமை செய்யாதபடி நான் உனக்கு தீமை செய்யாதபடி. இந்த பில்லர் என்ன சத்தியம் சொல்லுகிறது? அதாவது நீயும் தீமை செய்யாதபடி நான் உனக்கு தீமை செய்யாதபடிக்கு அதற்காக சாட்சியாக அந்த இடத்திலே அந்த பில்லரை வைக்குள்ளே காணப்படுகிறான். तू मेरे लिए गलती ना करके, मैं तेरे लिए कोई गलती ना करके, मैं तेरे लिए खंबा खड़ा करता हूँ. इस वाचा के द्वारा उसने वो खंबा खड़ा किया. அப்ப அந்த பில்லர், அதாவது அந்த ஜனங்கள் அதை பார்க்கும்போது என்ன என்ன அதை கற்றுக்கொள்கிறார்கள்? जब वो खंबे को वो लोग देखते हैं तो उससे क्या समझ पाते हैं? நான் தீமை செய்யக்கூடாது, அப்படி என்றால் நான் உனக்கு தீமை செய்யாதபடிக்கு, நான் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு என்கிற நினைவரக்குள்ளே காணப்படும். मैं उनके लिए और दूसरे लोग मेरे लिए कोई भी गलती या कोई बेकार काम नहीं करना है करके ये सच्चाई को वहां उजागर करते हैं. லாபானும் அவனுக்கு தீமை செய்யக்கூடாது, யாக்கோபும் அவனுக்கு தீமை செய்யக்கூடாது. लाबान उसके लिए नहीं करना है कोई गलती, और उसके और याकूब भी उसके लिए कोई गलती नहीं करना है. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சத்தியம் மூன்றாவது என்ன சொல்லும் என்றால், நீ யாருக்கும் தீமை செய்யாதே என்கிற சத்தியத்தை அந்த தூண் சொல்லக்குள்ளே காணப்படுகிறது. किसी के लिए तू कोई बेकार काम नहीं करना करके वो खंबा उस सच्चाई को उजागर करता है. அப்படி என்றால் நீ செய்வா என்றால் அதற்கு நீயும் நானும் அல்ல சாட்சி, தேவனே சாட்சி என்று அங்கே சொல்லி மிஸ்பா என்று பெயருக்குள்ளே காணப்பட்டிருந்தான். यदि तू ऐसा करेगा तो उसके लिए मैं या तू नहीं, लेकिन परमेश्वर स्वयं उसका साक्षी है करके उसने एक खंबा खड़ा किया जिसका नाम मिस्बा रखा. நான் தீமை செய்கிறேன் என்றால் நான் பில்லர் இல்லாத மனுஷன், நான் ஒரு தூண் இல்லாத மனுஷன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि मैं कोई गलती करता हूं तो समझ लें कि मैं बिना कोई खंबे का खंबा रहित एक व्यक्ति हूं. அப்படி என்றால் என்னுடைய ஜீவியத்திலே பில்லர் என்கிற அனுபவத்தை நான் உடைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறேன். इसका अर्थ ये हुआ कि अपने जीवन में खंबे का अनुभव को मैंने तोड़ डाला है. என்னுடைய அதாவது தூணை அந்த கல் தேயர்கள் எப்படி அந்த சாலோமுடைய ஆலயத்திலிருந்து முற்றிலுமாக நஷ்டப்படுத்தினார்களோ, சத்துரு என்னுடைய ஜீவியத்திலிருந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் உடைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். जिस प्रकार उन खंभों को जो सुलेमान के भवन में बनाए गए थे शत्रु ने आके नाश किया, वैसे ही हमारे जीवन में भी हमने नाश कर दिया है. அநேகருடைய ஜீவியத்திலே இந்த தூண் இல்லாத அனுபவம் தான் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. कई सारे लोगों के जीवन में खंबा रहित, खंबा का नाश हुआ एक स्थिति दिखाई देता है. நீங்கள் ஜெரேமியா சாப்டர் 52:17 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே, அதாவது சாலோமோன் ஆலயத்தில் இருந்த அந்த தூணை அந்த கல் தேயர்கள் உடைத்தார்கள், அந்த வெண்கலத்தை எல்லாத்தையும் அவள் கொண்டு போய் காணப்பட்டார்கள். यदि हम पढ़ेंगे यिर्मयाह उसका 52वां अध्याय 17 वचन में, यहोवा के भवन में जो पीतल के खंबे थे और कुर्सियों और पीतल के हौज जो यहोवा के भवन में थे, उन सबों को कसदी लोग तोड़कर उनका पीतल बेबीलोन को ले गए. நீ உன்னுடைய ஜீவியத்திலே மற்றவர்களுக்கு தீமை செய்கிறாய் என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ஜீவியத்திலே அந்த பில்லர் முற்றிலுமாக சத்ரு, உன்னுடைய ஜீவியத்திலே சத்தியத்தை சத்ரு முற்றிலுமாய் அழிக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். यदि तू दूसरों के लिए बुराई का काम करता है तो समझ ले तेरे जीवन में शत्रु ने पूरी तरीके से उस खंभों को नष्ट कर दिया है. உனக்குள்ளே தேவன் வைத்திருந்த விலையேறப்பட்ட அந்த பில்லர் அனுபவத்தை முற்றிலுமாய் பிசாசு உடைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். तेरे जीवन में रखा वो बहुमूल्य जो खंबे का अनुभव था, शैतान ने नाश कर दिया है. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக தேவன்
தேவனுடைய மணவாளன், அவருடைய மணவாளனுடைய கால்கள் அதாவது அப்படி கம்பம் போல என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மணவாட்டியும் கூட அதே அனுபவத்திலே வளர்ந்து போக்குள்ளே காணப்பட வேண்டும். जिस प्रकार दुल्हन का पैर एक खंबे के समान, वैसे ही दुल्हन का सब पैर भी एक खंबे के समान बन जाना है. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 31:45 யாராவது நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம், திரும்பவும் அந்த பில்லர் மூலமாக நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன், நீ எனக்கு தீமை செய்யாதபடி திரும்பவும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வாயாக. यदि हम में से कोई भी लोग दूसरों के लिए बुराई करते हैं तो उत्पत्ति 31वां अध्याय उसके 45 वचन के अनुसार आइए हम सभी लोग वाचा बांधे परमेश्वर के सामने कि मैं तेरे लिए बुराई नहीं करूंगा और तू मेरे लिए भी बुराई नहीं करना. பிரியமானவர்களே, அந்த ஆலயத்தினுடைய அந்த பில்லருடைய முக்கிய நோக்கமே அதை பார்க்கும்போது மனுஷன் எல்லாம் நான் உனக்கு தீமை செய்யாதபடி, அதாவது நீ எனக்கு தீமை செய்யாதபடி, அதை பார்க்கும்போதே இந்த சத்தியங்கள் எல்லாம் அவருடைய மனத்திலே வரக்குள்ளே காணப்படும். परमेश्वर के मंदिर के सामने जो खंबे बनाए गए, जैसे ही खंबे को वो लोग देखते थे, एक सच्चाई उनके मन में स्पष्ट रूप से आती थी कि तू मेरे लिए बुराई नहीं करना और मैं भी तेरे लिए बुराई नहीं करूंगा. பாருங்க, அதாவது அப்போ அவ்வளோ ஹைட்டா வச்சிருக்கிறான்னு சொன்னா ஒரு சத்தியம் கிடையாது. அவ்வளோ சத்தியம் ஒரே நிமிஷத்துல அவனை பார்க்கும்போது எல்லா மனதிலே திரும்பவும் பதியக்குள்ளே காணப்படும். आप ये जानना चाहिए कि वो छोटा खंबा नहीं था, बहुत ही लंबा खंबा सुलेमान ने बनाया. उसका अर्थ यह है कि उस खंबे के अंदर सभी प्रकार की सच्चाई को उसने लिखा. அவன் ஜெனசிஸ்ல இருந்து கண்டினியூவாக அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை எழுத்தின் மூலமாக அல்ல, தூண் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்குள்ளே காணப்படுகிறான். उत्पत्ति से लेके उसके समय तक जितनी भी बहुमूल्य सच्चाइयां परमेश्वर के द्वारा वहां मिली, तो उसने केवल लिखा ही किताबों में नहीं लिखा, बल्कि उसके बजाय उसने खंभों बनाए, खंभों में उसने उन सच्चाइयों को लिखा. இந்த காலையில் யாராவது நம்ம மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? क्या आज सवेरे के वक्त हम में से कोई भी किसी दूसरे के लिए बुराई करते हैं? ஆனால் தேவன் சாட்சியா இருக்கிறார். ஆனால் நீதி, அதாவது அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட் சமயத்திலே தேவன் கேட்பார். ஆனபடியினால் திரும்பவும் அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம், தீமை செய்யாதவர்களாக நாம் மாறுவோமாக. यदि हम किसी के लिए बुराई करते हैं तो परमेश्वर उसके लिए गवाह है और सफेद सिंहासन के सामने परमेश्वर हमें खड़ा करेगा. लेकिन वो अनुभव हमें नहीं चाहिए, इसलिए हम दूसरों के लिए किसी भी प्रकार की कोई बुराई ना करें. படிங்களேன் 31:45 படிங்களேன். आइए उत्पत्ति 31वां अध्याय उसका 45वां वचन पढ़ेंगे. मेरी तो यह दशा थी कि दिन को तो घाम और रात को पाला मुझे खा गया और नींद मेरी आंखों से भाग जाती थी. 31:45 தேவனும், அதாவது தேவன் எனக்கு சாட்சி. तब याकूब ने एक पत्थर लेकर उसका खंबा खड़ा किया. खड़ा किया क्या? तब याकूब ने अपने भाई बंधुओं से कहा, पत्थर इकट्ठा करो. यह सुनकर उन्होंने पत्थर इकट्ठा करके एक ढेर लगाया और वही ढेर के पास उन्होंने भोजन किया. இதற்கு, அதாவது இந்த பில்லர் தான் நான் உனக்கு தீமை செய்யாதபடிக்கு சாட்சி என்று சொல்லக்குள்ளே காணப்பட்டான். वो खंबा ये इस विषय में बनाया गया कि तू मेरे लिए बुराई ना करना, इस प्रकार के एक साक्षी करके वो खंबा बनाया गया. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாக மாறுவோம். ஏனென்றால் தேவனே சாட்சியாய் காணப்படுகிறார். हम अपने जीवन में दूसरों को किसी प्रकार की हानि या बुराई पहुंचाने ले माने ना बन जाने के लिए ये वचन हमको मिला है. அதாவது யாக்கோபு தான் தன்னுடைய ஜீவியத்தில் அநேக பில்லரை வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான். याकूब भी अपने जीवन में कई सारे जो खंभों को खड़ा किया. பாருங்க, ராகேலுடைய ஜீவியத்திலே கூட அவன் அந்த மரித்த வழியிலே ஒரு பில்லரை வைத்து போக்குள்ளே காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. राहेल के जीवन में भी जब वो मर गई, उसके पश्चात वहां पर खंबा खड़ा करके आगे गया करके हम पढ़ते हैं. அதுக்கு பிற்பாடு தன் தகப்பன் ஈசாக்கு மரித்தான், அங்கே பில்லர் வைக்கவில்லை. அதாவது ராகேல், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் மரித்த சமயத்திலே அங்கே ஒரு பில்லர் வைத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जब उसका पिता ईसाक मरा तो उसके लिए कोई खंबा नहीं ठहराया, लेकिन जो उस राहेल मरी उसके लिए उसने खंबा ठहराया करके हम पढ़ते हैं. லேயாளு கூட பில்லர் வைக்கவில்லை, ஆனால் ராகேலுக்கு வைத்து போகிறான். அப்படி என்றால் அங்கே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு எச்சரிப்பை சொல்லக்குள்ளே காணப்படுகிறது. उसने जो लेआल थी उसके लिए भी कोई खंबा नहीं ठहराया, केवल राहेल के लिए खंबा ठहराया. इसका अर्थ ये हुआ कि उसने उसके द्वारा एक चेतावनी दिया है. அதே நாம் அதெல்லாம் தியானிக்கும்படியாக அல்ல. அப்படி என்றால் இது அப்படி படிப்போம் என்றால்
பில்லர் என்கிற இடத்துல எல்லாம் ஒரு சில இடத்துல வார்னிங், சில இடத்துல ரொம்ப அழகான சத்தியம், எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि खंबे के द्वारा हम पढ़ेंगे तो कई जगह पर सच्चाई और कई जगह पर बहुत ही गहरी जो चेतावनी के तौर पर दिया गया है. பிரியமானங்களே, ராகேல் வழியிலே மரித்தாள் என்றால் அந்நிய விக்கிரகங்கள், அந்நிய காரியங்களை நாம் கொண்டு சுமந்து மறைத்து நாம் அந்த ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாதபடி, அதாவது அந்த ரகசிய காரியங்களை மறைத்து வைத்து ஜீவிக்கிறோம் என்றால் ஒரு நாள் நாம் வழியிலே முடிந்து போவோம் என்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். राहेल जो रास्ते में मर गई, इसका अर्थ ये हुआ कि उस अपने जीवन में हम कई सारी मूर्तियों को लेकर चलते हैं, कई सारे अन्य कामों को और व्यर्थ के बातों को, कई सारे बेकार के कामों को अगर चलते हैं, वो सारे बातों के विषय में दर्शाता है. இந்த கம்பம் எதை காட்டுகிறது என்றால், அங்கே அதாவது ராகேல் வழியிலே போய் சேர வேண்டிய இடத்திலே போய் சேரவில்லை, வழியிலே தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்குள்ளே காணப்படுகிறாள். राहेल जो रास्ते में ही गुजर गई, उसका अर्थ ये हुआ कि राहेल को जिस स्थान ठहरा गया था उस स्थान में वो नहीं पहुंच पाई. என்றால் பிரியமானங்களே, ரகசியமான காரியங்கள் குடும்பத்துக்கு தெரியாதபடி, தேவனுக்கு அதாவது பரிசுத்தவான்களுக்கு தெரியாதபடி மறைமுகமாக ஏதாவது காரியங்களை மறைத்து வைத்து ஜீவோம் என்றால் ஒரு நாள் எச்சரிப்பாக இந்த பில்லர் நமக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய காணப்படுகிறது. यदि हम रहस्यमय रूप से, गुप्त रूप से अपने जीवन में कई सारे पापों को करते हैं, कई सारे ऐसी रहस्य की कामों को करते हैं जो कि परमेश्वर के लिए पसंद नहीं है, तो आप राहेल के समान रास्ते में ही खत्म हो जाएंगे. ரகசியமான வழிகள், ரகசியமான தொடர்புகள் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் வழியிலே முடிந்து போக்குள்ளே காணப்படும். जो गुप्त बातें हैं, रहस्यमय बातें हैं, वो हमारे लिए नहीं है, हमको नहीं चाहिए, क्योंकि एक दिन ये सब कुछ समाप्त हो जाएगा. இவள் அங்கே போய் சேர வேண்டிய இடத்திலே மக்பேலாவிலே இல்லாவிட்டால் அந்த பிதாக்களுடைய கல்லறையிலே அவளால் போய் சேர முடியவில்லை. जो मकबरा था, वो अपने पिता का जो मकबरा था, वहां पर वो जाकर अपने वहां पर नहीं पहुंच पाई. அந்த சியோன் எருசலேமுக்குள்ளே போகாதபடி நமக்குள்ளே மறைத்து வைக்கக்கூடிய அந்த அந்நிய காரியங்கள் நம்மளை வழியிலே முடிக்குள்ளே காணப்படும். जो गुप्त बातें हमने अपने जीवन में रखी हुई हैं छुपाकर, वो बातें हमें सियोन और यरूशलेम नहीं पहुंचा पाएंगे. உலக ஆசை என்று சொல்லலாம். நீங்கள் என்னால் லோத்தின் மனுடைய ஜீவியம் கூட அதுதான். அவள் உப்பு தூணாக அங்கே நிற்கிறாள். பின்னிட்டு பார்த்தால், உலகத்தை பார்த்தால், விட்டு வந்த காரியங்களை திரும்பவும் பார்க்குள்ளே காணப்படுகிறாள். लूत की पत्नी के जीवन में वे वैसा ही था कि उसने पीछे मुड़ कर देखा और नमक का खंभा बन गई, क्योंकि पिछली बातें, संसार की बातें, जो बातें उसने छोड़ दी थी, उनको वापस से वो दोबारा देखती है. தேவன் சொல்கிறார், நீ அங்க போய் சேருவவர்களும் நான் அக்கினியை விழவிட மாட்டேன் என்று தேவன் சொன்னாலும் இவர்கள் அப்படிப்பட்ட சத்தியம் இரக்கம் கிடைத்தால் கூட அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. परमेश्वर ने स्वयं कहा, जब तक तो उस पहाड़ पर ना पहुंच जाए तब तक मैं आग से इसको नष्ट ना करूंगा, लेकिन उस सच्चाई को उन लोगों के द्वारा वो समझ नहीं पाए. நாம் பிரியமானவர்களே, இந்த சத்தியம், இந்த தூணானது நாம் போய் சேர இடத்துக்கு போய் சேர விடாதபடி வழியிலே முடிந்து போக்குள்ளே காணப்படும். और ये जो खंबा है, ये चेतावनी के तौर पर दिया गया है, क्योंकि हमें जिस स्थान के लिए ठहराया गया है उस स्थान में पहुंचे बगैर हम रास्ते में ही खत्म हो जाएंगे. லோத்துடைய மனைவியா இருந்தாலும் சரி, ராகேலா இருந்தாலும் சரி, அவர்கள் வழியிலே பொருளாசை என்கிற, உலகாசை என்கிற அனுபவம் இதயத்தில் இருந்தபடியினால் அந்த சரியான இடத்திலே போய் சேர முடியாதபடி வழியிலே முடிந்து போக்குள்ளே காணப்படுகிறார்கள். लूत की पत्नी हो चाहे राहेल हो, क्योंकि संसार की अभिलाषा है, संसार की जो चीजें थी जो उनको इच्छा करते थे, इसलिए वो रास्ते में ही दोनों खत्म हो गए. அதனால்தான் பிரியமானவர்களே, இந்த அனுபவங்கள் வேண்டாம். இந்த அதாவது இந்த தூணானது நமக்கு எச்சரிக்கிறபடி நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வோமாக. ये सारे अनुभव हमको नहीं चाहिए, क्योंकि ये खंबा ये चेतावनी के तौर पर हमको दिया गया है, इसलिए जान लें कि ये सारी चीजें हमें नहीं चाहिए. இப்படி ஒவ்வொரு அனுபவங்கள், இந்த பில்லர் என்கிற சத்தியம் அழகான அனுபவங்களை அது சொல்லிக்கொண்டே போக்குள்ளே காணப்படுகிறது. इन खंभों के द्वारा यदि पढ़ेंगे तो बहुत ही बहुमूल्य सच्चाई को ये प्रकट करता जाता है. நாம் முதலாவது அசைவில்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். सबसे पहले हम ना हिलने वाले होना चाहिए. ஏனென்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். நாம் என்னென்ன காரியங்களை அசைந்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய கிருபையினாலே அதிலிருந்து அசைவில்லாதவர்களாய் மாறுவோமாக. हम ना डगमगाने वाले राज्य में जाने वाले हैं, इसलिए हमारे जीवन में जो भी बातें ऐसी हैं जो जिसके कारण हम डगमगाते हैं, वो चीजें अपने जीवन से हमें दूर करना है. எவ்வளவு தூரம் அசைகிறோமோ அவ்வளவு தூரம் மேன்மையான ஆசீர்வாதம் இல்லாமல் போக்குள்ளே காணப்படும். जितना अधिक हम डगमगाते हैं उतना अधिक बहुमूल्य आशीर्वाद जो हमको मिलना है उनसे हम हाथ धो बैठेंगे. யார் அசைவில்லா சத்தியத்திற்கு அசைவில்லாதவர்களாக அவருடைய கிருபையினாலே
ஸ்திரப்படுகிறார்களோ மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவருடைய ஜீவியத்திலே கிடைக்குள்ளே காணப்படும். ना डगमगाने वाले सच्चाई के द्वारा जो भी स्थिर होते हैं बहुमूल्य आशीषें उनके जीवन में आती हैं. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 49:3 வாசிக்கும் போது அவன் மூத்தவன் தான், ஆனால் தண்ணீரை போல அசைகிறவனாக தளம்புகிறவனாக இருந்தான், மேன்மையான காரியங்களை நஷ்டப்படுத்தக்குள்ளே காணப்பட்டிருந்தான். उत्पत्ति 49 अध्याय 3 वचन में हम पढ़ेंगे तो हे रूबेन तू मेरा जेठा तो है लेकिन वो डगमगाने वाला एक पानी के समान डगमगाने वाला होता है. அப்படி என்றால் அசைவில்லாத ஒரு ஜீவியம் தேவனுடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும் என்கிற சத்தியத்தை இதிலிருந்து படிக்குள்ளே காணப்பட வேண்டும். ना डगमगाने वाला स्थिर जीवन परमेश्वर की ओर से बहुमूल्य आशीषों को हमारे जीवन में लेके आता है. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 49:23-24 வாசிக்கும் போது யோசேப்பு அவனோடும் எவ்வளோ சின்னவன் தான், ஆனாலும் அவன் வில் உறுதியாக அசைவில்லாத நின்றபடியினால் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுகிறவனாக அவனும் அவனுடைய சந்ததியும் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यदि हम पढ़ेंगे उत्पत्ति 49 उसके 23 और 24 वचन में यूसुफ उससे कितना छोटा था लेकिन उसके बावजूद इतने बहुमूल्य और आशीषें उसके जीवन में आई. நாம் சத்தியத்தில் ஸ்திரப்படுவோமாக, हम सच्चाई में स्थिर हो जाएं. வழியி போகாதபடி வழியி போவோம் என்றால் அசைவோம் என்றால் நம்முடைய ஜீவியத்திலே அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாமல் போவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. यदि हम डगमगाएंगे तो इस प्रकार से चेतावनी दी गई है कि परमेश्वर के ना डगमगाने वाले राज्य में कदापि प्रवेश नहीं कर पाएंगे. நாம் அந்த இளைப்பாறுதல் நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதமே அந்த இளைப்பாறுதல் தான். அசைவுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் அந்த இளைப்பாறுதலே பங்கில்லாமல் போக்குள்ளே காணப்படுவோம். हमारे जीवन में पाए जाने वाला बहुमूल्य आशीष ये है कि वो विश्राम, हम नित्य विश्राम में कभी भी प्रवेश नहीं कर पाएंगे. நீங்கள் ஹீப்ரு சாப்டர் 3:10 வாசிக்கும் போது அவர்கள் வழிகி போகிற ஜனங்களாக இருந்தபடியினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று நான் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லக்குள்ளே காணப்படுகிறார். यदि हम इब्रानियों के पत्री 3 अध्याय उसके 12 वचन में पढ़ेंगे तो वहां पढ़ सकते हैं क्योंकि वो हिलने डुलने वाले और अविश्वासी रहे इसलिए नित्य जो विश्राम था उसमें वो कदापि प्रवेश नहीं कर पाए. நாம் ஸ்திரப்படுத்தும் போது நமக்கு இரண்டாவது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதாவது அந்த இளைப்பாறுதல் ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக நாம் மாறக்குள்ளே காணப்படுகிறோம். हम जो स्थिर रहेंगे तो हमें वो आशीष मिलेगा कि हम ना डगमगाने वाले राज्य में प्रवेश कर पाएंगे. எவ்வளவு தூரம் அசைகிறோமோ அவ்வளவு தூரம் தேவனால் நம்முடைய ஜீவியத்தில் ஒன்று செய்ய முடியாது. जितना हम डगमगाएंगे उतना अधिक परमेश्वर हमारे जीवन में कुछ भी नहीं कर पाएगा. என்னென்ன காரியத்திலே நமக்கு அசை வருகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். कौन कौन सी बातों के द्वारा हमारे जीवन में डगमगाहट होती है उसको हम जान लेंगे. அசைவன் சொல்லுகிறது தேவனை விட்டு விலகி போகிறதுதான் அசைவென்று நாம் சொல்லக்குள்ளே காணப்படுகிறோம். यदि डगमगाने को समझें तो उसका अर्थ यह है कि परमेश्वर को छोड़ के उससे अलग हो जाने वाला मार्ग. அதுக்கு நாம் படிக்க வேண்டுமானால் அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 10 நீங்கள் 3 இருந்து வாசிக்கும் போது இஸ்ரவேலுடைய ஜீவியத்திலே என்னென்ன காரியங்கள் மூலமாக அவள் அசைந்து போக்குள்ளே காணப்பட்டார்கள். पहला कुरिन्थ यदि हम पढ़ेंगे पहला इतिहास उसके 10वें अध्याय उसके 3 वचन में यदि हम पढ़ेंगे तो वहां पर हम जान सकते हैं कि इस्राएल लोगों के जीवन में कौन कौन सी ऐसी बात थी जिनके द्वारा वो डगमगाए. விபச்சாரத்தின் மூலமாக வேசித்தனத்தின் மூலமாக அவர்கள் அசைந்து போக்குள்ளே காணப்பட்டார்கள். व्यभिचार के द्वारा वेश्यापन के द्वारा अपने जीवन में डगमगाए. பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய ஜீவியத்திலே தேவனை விட்டு தூரம் கொண்டு போகக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நாம் சரிப்படுத்துவோமாக. परमेश्वर से दूर ले जाने वाली कौन कौन सी बातें हमारे जीवन में पाई जाती हैं उनको खोज निकालें और अपने जीवन से हम दूर कर दें. அந்த ஜனங்களுடைய ஜீவியத்தில் இருந்த தவறுகளை குறித்து அங்கே வரிசையாக அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. उन लोगों के जीवन में पाई जाने वाली सारी गलतियों के विषय में एक एक करके नंबर से लिखा गया है. நம்முடைய ஜீவியத்திலே நம்மளை நிலைப்படுத்தாதபடிக்கு சிறப்படுத்தாதபடிக்கு இருக்கிற இப்படிப்பட்ட சின்ன காரியங்களை நாம் கண்டுபிடித்து நாம் சரிப்படுத்துவோம் என்றால் ஒரு நாள் அந்த எப்படி அந்த யாக்கீன் போவாஸ் அந்த சாலோமுடைய ஆலயத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தேவனுடைய ஆலயத்திலே நித்திய ஆலயத்திலே நாமும் தூணாய் மாறக்குள்ளே காணப்படுவோம். यदि हमारे जीवन में पाई जाने वाली जो भी बातें हैं जिसके द्वारा हम स्थिर नहीं हो पा रहे हैं, यदि हम उन बातों को पकड़ के अपने जीवन से दूर कर देंगे तो जिस प्रकार सुलेमान के भवन में याकीन और बोआज नाम के 2 खंबे थे वैसे ही परमेश्वर के नित्य भवन में
हम लोग भी खंबे के समान स्थिर बन जाएंगे। பொல்லாத காரியங்களை இச்சிக்குள்ளே காணப்பட்டார்கள். और उन्होंने जो अनर्थ की बातें थी उनको इच्छा किया, அதாவது தேவையில்லாத இச்சைகளுக்கு உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். संसार की अभिलाषाओं को उन्होंने जगा दिया। அது மாத்திரமல்ல, அதாவது அவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேசித்தனம் பண்ணார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे लिखा है कि उन्होंने वैश्यापन किया। அப்படி விக்கிர ஆராதனை அப்படி என்றால் அந்நிய தேவி, அதாவது அந்நிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு கொடுக்க காணப்பட்டார்கள். उन्होंने मूर्ति पूजा के द्वारा जो परमेश्वर को आदर मिलना चाहिए था वो आदर दूसरे लोगों को दिया कर हम पढ़ते हैं। முறுமுறுத்தார்கள், சகிப்புத்தன்மை இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலம்தான் அவர்கள் அங்கே முற்றிலுமாக அசைவுள்ளவர்களாய் மாற்றக்கூட காணப்பட்டார்கள். वो कुड़कुड़ाने वाले थे, वो सहने का उनके अंदर मन नहीं था, इसके द्वारा सारी ऐसे ऐसे अनुभव उनके जीवन में पाए गए। நாட்கள் கொஞ்சம் ஆனபடியினால இனியாவது சத்தியத்திலே ஸ்திரப்படும்படியாக அவருடைய கிருபையை பற்றிக் கொள்வோமாக. हमारे सामने बहुत ही कम दिन बचे हैं, इसलिए सही रास्ते को पकड़ के सच्चाई में हमें स्थिर रहना है। கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். நம்மள பலத்தினால நிற்க முடியாது. அந்த கிருபை தான் நம்மளை நிலைநிறுத்தக்கூட காணப்படுகிறது. हम हमारे बल के द्वारा कुछ भी नहीं कर सकते, इसलिए हमें अनुग्रह को पकड़ लेना है। எவ்வளவு கிருபையை பற்றுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளை அது ஸ்திரப்படுத்தக்கூட காணப்படும். जितना अधिक हम अनुग्रह को धारण करते हैं उतना अधिक हम अपने आप को स्थिर कर पाएंगे। அதான் நீங்கள் ஹீப்ரு சாப்டர் 12:28 அங்கே பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நீங்கள் அசைவில்லாதவர்களாக, அதாவது அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லக்கூட காணப்படுகிறார். जिस प्रकार पवित्र पौलुस इब्रानी के पत्री 12 अध्याय उसके 28 वचन में कहता है, इस कारण हम इस राज्य को पाकर जो हिलने का नहीं कृतज्ञ हों और भक्ति और भय सहित परमेश्वर की ऐसी आराधना करें जिससे वह प्रसन्न होता है। अनेक தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்கிறது இல்லை. कई सारे लोग परमेश्वर के अनुग्रह को नहीं पाते। நாம் தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்வோம். சுயபலத்தினாலே நாம் அசைந்து போய் விடுவோம். பேதுரு சொன்னான், ஆண்டவரே சாவிலும் சரி வாழ்வு எல்லாவற்றிலும் உம்மை பின்பற்றுவேன். அது சுயபலம், சுய ஞானத்தை சார்ந்த அனுபவமாய் காணப்படுகிறது. हम अपने बल के द्वारा हम स्थिर नहीं रह सकते, इसलिए अनुग्रह को हम पकड़ लें, अनुग्रह के द्वारा इस रास्ते में आगे जाएं। பரிசுத்த ஆவினாலே பெந்தேகோஸ்து நாளுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரம்பி ஆவிக்குள்ளாக, அன்புக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக நினைக்க ஆரம்பித்தாரோ அதற்கு பிற்பாடு அவர் தலைகளாக தன்னை ஒப்புக் கொடுக்க காணப்பட்டிருந்தார். पेंतिकोस्त के दिन, उस दिन जो पवित्र आत्मा का अभिषेक के द्वारा सभी लोग परिपूर्ण हुए, उस परिपूर्ण होने के पश्चात पवित्र आत्मा का अभिषेक के द्वारा उन्होंने कलीसिया के प्रमुख होने को ठहराया। பாருங்க, அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மரணத்தை குறித்து இயேசுவே சொன்னார். அப்படி எப்படி இருக்கும்? அதாவது பேதுரு உயிரோடு இருக்கும்போதே பேதுரு எப்படி மரிப்பான், எப்படி எந்த மரணத்தின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவான் என்று ஆண்டவரே அங்கே சொன்னார் என்று வேதத்திலே ஜான்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. जब प्रभु यीशु मसीह संसार में थे तो पतरस जब जिंदा था, वो जीवित रहते समय ही प्रभु यीशु मसीह ने वो किस प्रकार मरेगा उस मृत्यु के विषय में वो पहले से ही पतरस को प्रभु यीशु ने बता दिया था। இன்ன விதமான மரணத்தின் மூலமாக அவன் என்னை மகிமைப்படுத்தக்கூட காணப்படுவான். वो कौन सी मृत्यु के द्वारा मेरे को महिमा देगा करके प्रभु यीशु ने बता दिया था। அப்படி என்றால் பாருங்க, அப்படி தெரியும் அவன் தலைகீழாக, அப்படி என்றால் அவ்வளவு கொடூரமான மரணம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்றைக்கே நீங்கள் ஜான் சாப்டர் 21 வாசிக்கும் போது அங்கே தெளிவாக அங்கே எச்சரித்தால், அப்படி என்றால் ஆண்டவர் எப்படி ஸ்திரப்படுத்தியிருக்கார் என்பதை இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். यदि यूहन्ना 21 अध्याय में अगर हम पढ़ेंगे तो प्रभु यीशु ने पहले से ही उसको बता दिया था कि क्रूस पर उसको उल्टा लटकाया जाएगा, इतना कठिन और कठोर इस जो उसको सहना पड़ेगा उसके बारे में प्रभु यीशु ने उसको पहले से ही बता दिया था। ஒரு முறை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார், ஆண்டவரை துக்கப்படுத்தினார், ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்ன விதமாக மரிப்பான். அப்படி என்றால் அவனை அப்படி ஸ்திரப்படுத்தி இருப்பார் என்றுதான் அவனுடைய अर्थமாய் காணப்படுகிறது. उसने प्रभु को छोड़ दिया, प्रभु को इनकार किया, लेकिन उसके प्रभु से बताया कि इस प्रकार से तेरे को लटकाया जाएगा और उस महिमा के द्वारा उसके द्वारा वो महिमा देगा करके, அதான் ஸ்திரம் என்று சொல்லுகிறது. वही स्थिर रहने को फरमाता है। தேவனுடைய இதயத்தை கிருபையினாலே ஸ்திரப்படுத்தக்கூட காணப்படுகிறார். परमेश्वर की महिमा को उसके द्वारा स्थिर रहने के द्वारा वो पाता है। महिमा के नहीं, परमेश्वर का
अनुग्रह के द्वारा उसके हृदय के परमेश्वर स्थिर किया. उसके परमेश्वर के अनुग्रह के द्वारा उसके हृदय को उसने परमेश्वर ने स्थिर किया. நீங்கள் ஜான் சாப்டர் 21:19 முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் போயிடுச்சு. 19 படிங்களேன். यूहन्ना 21 उसका 19 वचन पढ़ेंगे. பாருங்க எப்படி அசைவுள்ள மனுஷன் அசைவில்லாத கிருபையினாலே அசைவில்லாதவனாய் மாறக்கூட காணப்படுகிறான். एक ना स्थिर रहने वाला व्यक्ति किस प्रकार अनुग्रह के द्वारा वो स्थिर रहा कर हम पढ़ते हैं. என்ன விதமான மரணத்தினாலே படிங்களேன். उसने इन बातों से संकेत दिया कि पतरस कैसे मृत्यु से परमेश्वर की महिमा करेगा. और तब उसने उससे कहा मेरे पीछे हो ले. பாருங்க இன்ன விதமான மரணம். அப்ப ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்திருந்தார். இவன் அதாவது எனக்காக தலைகீழாக அதையும் கூட சகிப்பான், அவனை நான் அதாவது அதான் அங்கே இன்ன விதமான மரணத்தின் மூலமாக பேதுருக்கும் தெரியும் நான் இப்படி தான் மரிக்கப் போகிறேன், ஒரு நாள் எனக்கு மரணமே இதுதான். அதுவாறு நாம் பயப்படவில்லை. கடைசி இருதயம் சிறப்பட்டிருந்தது, கிருபையினாலே சிறப்படக்கூட காணப்பட்டிருந்தது. देखिए प्रभु यीशु ने पहले से ही पतरस को बता दिया था कि तेरी मृत्यु किस प्रकार होगी और परमेश्वर की महिमा किस प्रकार वो करेगा. और पतरस को भी पहले से ही मालूम था कि इस प्रकार मेरी मृत्यु होगी और वो उसके द्वारा परमेश्वर के अनुग्रह में बना रहा. நாம் தாங்குவோம், தாங்கி நாம் நிற்போமாக. हम जो है स्थिर उस झेल के खड़े रहें. அதாவது நான் அசைவில்லாத நிற்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த பில்லருக்கு 4 வேலை இருக்கிறது, அது தாங்கி நிற்கூட காணப்படுகிறது. उस पिलर के 4 काम है. केवल खड़े रहना है, स्थिर खड़े रहना है नहीं, बल्कि अपने ऊपर बोझ को उठा के खड़े रहना है. பாருங்க அதாவது இந்த பில்டிங்கினுடைய ஒவ்வொரு பகுதியும் அது என்ன செய்கிறது, தாங்கி நிற்கூட காணப்படுகிறது. इस बिल्डिंग के सभी प्रकार के खंबे जो हैं वो कुछ ना कोई भार अपने ऊपर उठा के खड़े हैं. ஒன்று தாங்குகிறது, இன்னொன்று சுமக்கூட காணப்படுகிறது. एक तो बोझ उठाना और एक अपने ऊपर उठा के चलना. பிரியமானவர்களே, நாம் எந்த விதத்திலே நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை இல்லாவிட்டால் மற்றவர்களை தாங்கக்கூட காணப்படுகிறோம். हम अपने इस प्रकार की सच्चाई के द्वारा दूसरे लोगों का बोझ उठाते हैं. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக மற்றவர்களுக்காக தாங்குறவர்களாக சுமக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். परमेश्वर के लिए, दूसरों के लिए परमेश्वर हमें उनके लिए बोझ उठाने वाला, उनको उठा के चलने वाला और उनके जो के लिए करने वाला बना गया. நாம் அப்படி தாங்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க காணப்படுவார். जब हम दूसरे लोगों को इस प्रकार बोझ उठाते हैं, उनको संभालते हैं, तो परमेश्वर हमें आशीष करेगा. நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர், அதாவது டைம் ரொம்ப போனதால முடித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்களே படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாங்க வேண்டும், நிமிர்ந்து நிற்க வேண்டும், அசைவில்லாமல். இதான் பில்லர். அப்படி என்றால் மோசேயுடைய கை பலவீனப்பட்ட போது அங்கே அவர்கள் தாங்கக்கூட காணப்படுகிறார்கள். वहां पर यह हम इस प्रकार पढ़ सकते हैं उत्पत्ति में कि पिलर जो है वो खंबा. एक्सोडस में मूसा का हाथ जब हिलने लगा तो उन लोगों ने उसके हाथ को पकड़ लिया. பாருங்க, தாங்கினா அதாவது தாங்குகிறார்கள். கையில பலன் இல்லை, அதாவது கையை உயர்த்தும்படியான பலன் இல்லை, ஆனபடியினால் தாங்குகிறார்கள், தாங்கி நிற்கூட காணப்படுகிறார்கள். मूसा अपने हाथ को उठा नहीं पा रहा था, उसके हाथ में इतना बल नहीं था, लेकिन दूसरे लोगों ने उसको सहारा दिया. நாம் மற்றவர்கள் சில சமயங்களில் சத்தியத்தை நிற்க முடியாது, அந்த சமயத்தில் அவளை தாங்கக்கூட காணப்பட வேண்டும். कई लोग सच्चाई में खड़े नहीं रह पाते, उस समय में हम सभी लोगों को उनको सहारा देना है. ஜெபத்தினாலே தாங்கக்கூட காணப்பட வேண்டும். प्रार्थना के द्वारा उनको सहारा देना है. அவர்கள் அன்றைக்கு ஒரு கல்லை வைத்து தாங்கக்கூட காணப்பட்டார்கள். उन दिनों में उन लोगों ने एक पत्थर को रखे उनको सहारा दिया. ஆனபடியினால் அமலேக்கினை ஈஸியான விதத்திலே அவர்கள் முறியடித்தார்கள். நாம் தாங்கும் போது மற்றவர்கள் ஜெயிக்கூட காணப்படுவார்கள். और उसकी वजह से अमलेकियों के ऊपर उन्होंने जय पाया. और इस प्रकार से सहारा हम लोगों को दूसरों लोगों को देना चाहिए. தாங்கிறது வேறு, சுமக்கிறது வேறுதாய் காணப்படுகிறது. सहारा देना अलग बात है और दूसरों का बोझ उठाना वो अलग बात है. எல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற அருமையான சுபாவங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ये मसीह के अंदर पाए जाने वाले बहुत ही बहुमूल्य स्वभाव हैं, जान लें. சுமக்கிறதுன்னு சொல்றது நடக்கவும் முடியாது. அந்த சமாரியன், அந்த நல்ல சமாரியன் எப்படி அவன் குற்றுயிராய் கிடக்கிறான், தன்னுடைய சுயவானத்திலே அவன் சுமந்து கொண்டு போய் காணப்படுகிறான். जिस प्रकार अच्छा सामरे उस जो चोर था उसको अपने वाहन में उठा के ले जाता है, बोझ उठाकर, उसको बोझ उठाना कहते हैं. அங்கே சுமக்கிறதல்ல, அங்க அதாவது அங்கே தாங்குகிறதல்ல, சுமந்து கொண்டு போய் காணப்பட்டான். वहां पर वो अच्छा सामरे उसको सहारा नहीं देता, बल्कि उसको उठा के, उसको बोझ उठा के ले चलता है. தன்னுடைய வாகனத்திலே வைத்து அவன் சத்திரத்திலே கொண்டு அவன் கொண்டு போய் சேர்க்குள்ளே காணப்படுகிறான். अपने वाहन में उठा के वो सराय तक उसको ले जाता है. இதெல்லாம் செய்யும் போதுதான் நாம் ஒரு பில்லர். அப்படி என்றால் நம்மளை தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு தேவன் சத்தியம் தேவன் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் அவருடைய ஆலயத்திலே
நித்திய ஆலயத்திலே நாமும் ஒரு தூணாக அதிலே நம்முடைய பேர் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய பேரும் அதிலே காணப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். यदि हम परमेश्वर की सच्चाई को उजागर करने के लिए यदि हम इस प्रकार से खंबे बन जाएंगे तो हम परमेश्वर के नित्य भवन में भी एक दिन उसके सम्मुख में उसके हजूरी में एक खंबे बन जाएंगे. அங்கே கம்பு நேரடியாக கொண்டு செய்யவில்லை, எங்கேயோ செய்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த களிமண் தரையிலே வைத்து அவன் செய்து எல்லாவற்றையும் கொண்டு வைக்குறை காணப்பட்டிருந்தான். खंभों को वहीं चिना नहीं गया, उन खंभों को दूसरी जगह बनाया गया और वहां से उठाकर वहां पर निर्मित किया गया. கம்பா அதாவது அந்த தூண் செய்யப்பட்ட இடம் அதாவது களிமண் தரை என்று வேதம் சொல்கிறது. நம்ம எங்கேயோ இடத்துல செய்து கொண்டு ஆலயத்திலே வைக்குறை காணப்பட்டிருக்கிறான். उन खंभों को दूसरी जगह बनाकर उसको परमेश्वर के भवन में ले जाकर निर्मित किया. இதுதான் நம்மளை தூணாக செய்யக்கூடிய இடம். நாம் விளங்கி கொண்டு அந்த ஆலயத்திலே தூணாய் காணப்படும்படியாக இந்த தூணாய் மாறும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. यही हमारा खंबा बनाए जाने वाला जगह है. यहाँ पर हम खंबे बन जाने के पश्चात परमेश्वर के नित्य भवन में हमें वहाँ स्थिर करेगा. இன்றைக்கு நாம் தூணாய் மாறவில்லை என்றால் அன்றைக்கு ஒரு நாள் நித்தியத்திலே அங்கே தூணாய் காணப்பட முடியாது. यदि हम आज परमेश्वर के भवन में खंबे नहीं बन पाएंगे तो आप समझ लें कभी भी परमेश्वर के नित्य राज में खंबे नहीं बन पाएंगे. அதே தூண் மேல் 200 போமோகிரானேட் அப்படியே அன்னார் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर हम पढ़ते हैं वहाँ पर उस खंबे के ऊपर 800 अनार रखे गए. 200 அன்னார் 200 अनार रखे गए. அப்படியே எதை காட்டுகிறது? क्या दर्शाता है? ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. वो एकता को दर्शाता है. அந்த ஜனங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் இதை போல கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை ஒரு அன்னாரில் 200 அன்னார் மூலமாக ஜனங்களுடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய காணப்படுகிறான். हम भी वैसे ही मसीह के अंदर सभी लोग एक साथ एकता में रहना है, इसलिए एक अनार नहीं बल्कि 200 अनार वहां पर रखे गए. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் காணப்பட வேண்டும். हम सभी लोग मसीह में एक दिखाई देना है. அந்த அன்பின் கட்டு நமக்குள்ள இருக்கும் என்றால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால் எல்லாம் ஒன்றாக்கப்படக்கூடிய காணப்படுவோம். यदि मसीह का प्रेम हमारे अंदर दिखाई देगा तो हम सभी लोग मसीह के प्रेम के द्वारा एक बन जाएंगे. எத்தனையோ அந்த உள்ளே பழங்கள் இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். கிறிஸ்துவுக்குள் சபை ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். कितने सारे फल होने के पश्चात भी वहां पर वो एक झुंड में थे, इसलिए मसीह के अंदर हम सभी लोग एक हैं. அதுக்கு அந்த பில்லருக்கு மேலே அடுத்து என்ன இருக்கிறது? லிலி புஷ்பம். அப்படி என்றால் நாம் தாழ்மை உள்ளதா இருக்கும்போது ஒரு நாள் அந்த மேலே எப்படி அந்த லிலி புஷ்பம் மேலே இருக்கிறதோ அதே போல தேவன் நம்மளை உயர்த்தி வைக்குறை காணப்படுவார். और उस खंबे के ऊपर उनके ऊपर क्या था? वो लिली के फूल थे. लिली के फूल के पश्चात ये है कि हम भी सुगंधित होकर परमेश्वर के लिए बन जाना है. நாம் அதாவது முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பமாக இன்றைக்கு இருப்போம் என்றால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை சாட்சியாய் வைக்குறை காணப்படுவார். यदि हम सोचन के फूल के समान यदि परमेश्वर के भवन में आज बने रहेंगे तो सचमुच परमेश्वर के भवन में हमें भी वो ठहराएगा. இன்னைக்கு ஒருவேளை ஹஸ்பண்ட் அதாவது ஒருவேளை குத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அதெல்லாம் செய்யலாம், சகிப்போம். அந்த கம்பத்தின் மேலே அந்த ஆலயத்திலே அந்த இடத்திலே அந்த மெயினான இடம் பிடிக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு அந்த அதாவது லிலி புஷ்பத்தை போல முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லிலி புஷ்பத்தை போல நாம் சகித்தவர்களாய் காணப்படுவோமாக. यदि आपके पति आपको सताते हैं और कांटों के बीच में जिस प्रकार जो फूल रहता है शोषण का, वैसे ही हम भी बहुत सारे चुभों और कष्टों को सहते हुए परमेश्वर के उस भवन में हम पहुंचाए जाएंगे. கர்த்தர் அவருடைய வசனம் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. इन वचनों के द्वारा परमेश्वर स्वयं हमें आशीष करने दे. जो काली बाए खंबा बन जाए वायदा है तूने दिया. जो काली बाए